ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப காரசாரமாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நாள் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கே செஞ்சு இன்றைக்கே நம்ம சாப்பிட்லாம். ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடி செஞ்சுடுங்க, சாப்பிட்ற டைமுக்குள்ளே. அதுக்குள்ளே அதில் புளி, காரம், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1/2 kg மீன் நான் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு தவா வச்சு அதில் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். இப்போது நம்ம கடுகு போடுறோம். கடுகு வெடிச்சதும் 1 ஸ்பூன் வெந்தயம் போடுறோம். ஒரு 6 சின்ன வெள்ளை வெங்காயம் கட் பண்ணி போடுறோம். கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகு, அப்புறம் வரமிளகாய். இது காரம் இல்லாத வரமிளகாய். இது நான் அதிகமாக போடுறேன். இது ஒரு டிசைன் இருக்கும். இதில் காரம் இருக்காது. இது கொஞ்சம் பிரிப்பிரியாக இருக்கும். இந்த மிளகாய் போடுறேன். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் போட்டு தான் இதெல்லாம் நல்லா வணக்கணும். இப்போ நான் தனியா தூள் இல்லை, தனியா போடுறேன். இது கழுகி காய வச்ச தனியா. இது ஒரு 2.5 ஸ்பூன் நான் போடுறேன். இது இப்போ சிம்மிலேயே நம்ம நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம சிம்மில் இதை வணக்கிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதும் நம்ம மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை நான் நல்லா அரைச்சிட்டேன். இது நம்ம இந்த ஃபிஷ்ஷில் நல்லா தடவி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷில் நம்ம நல்லா தடவி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி புளி நான் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது இந்த கொடக்கா புளின்னு சொல்லுவாங்க, கொடப்புளின்னெல்லாம் சொல்லுவாங்க. இதை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா உங்கள் சாதாரண புளியே எடுத்துக்கலாம். அந்த தண்ணி நம்ம இதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் கொஞ்சம் இந்த ஜாரில் ஊற்றி நம்ம இதில் கலக்கிக்கலாம். நான் இந்த சட்டி வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இது நம்ம எல்லா இடத்துக்கும் பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த ஆயில் எல்லா இடத்துக்கும் ஆகிற மாதிரி பண்ணிடுங்க. ஒரு சிம்மில் வச்சிடலாம். இப்போது கறிவேப்பிலை. இது நம்ம வீட்டிலையே உண்டானது தான். இப்போ இந்த கறிவேப்பிலை நம்ம நல்லா இப்படி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஸ்டவ் சிம்மில் வச்சிடுங்க. இந்த தண்டோடையே வச்சிடலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த புளி நான் இதில் போடுறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி மசாலா தேய்ச்சி வச்சு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இதில் வச்சிடலாம். இந்த புளி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த புளி அப்போ கம்மியாயிடும். இந்த புளி கொஞ்சம் மெல்லமாக தான் இறங்கும். இந்த மசாலா எல்லாம் இதில் அப்படியே மேலே போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி
இதில் வந்து ரொம்ப கம்மி கிரேவி தான் வைக்கணும். ரொம்ப கிரேவி இதில் வராது இந்த குழம்புல. இதில் நம்ம வந்து இதில் ஆல்ரெடி தண்ணி வரும். ஏன்னா இந்த மீனில் வந்து க்ளீன் பண்ண மீன்றதுனால அதில் தண்ணி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் தண்ணி இறங்கும். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொதிக்கிற வரை வெயிட் பண்ணுவோம். கொதிச்சிச்சுன்னா சிம்மில் ஒரு 10 மினிட் நம்ம இதை வேக விடணும். இப்போது இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம வந்து கரண்டி போட்டு எதுவும் பண்ணக்கூடாது. இப்படி தான் நம்ம ஆட்டணும். நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ இப்படி தான் நம்ம கலக்கணும். நம்ம வந்து கரண்டி போட்டோன்னா மீனெல்லாம் அந்த ஷேப்பெலாம் போயிடும். இப்போ நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். சிம்மில் வந்து நம்ம வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது லைட்டாக சூடு பண்ணி நம்ம வந்து இடிக்கல்லில் இடிச்சிட்டு வந்துடலாம். இப்போது இது நிறைய வத்திச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வற்றினா தான் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வேணுன்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இது ஃபைனாக வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் இடிக்கல்லையே. இது வந்து மேலே வந்து நம்ம கொஞ்சம் இப்படி தூவி விட்டுடணும். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் நம்ம இதில் போடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் தான். இதுதான் இதோட லாஸ்ட்டு நம்ம செய்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் வந்து கொஞ்சம் கலக்கிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம மேலே தூவிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது மீன் குழம்பு நம்ம நல்லா செஞ்சுட்டோம். எப்போவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடியாவது மீன் குழம்பு செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுதான் நம்மளுடைய அதுக்கு தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. இது வந்து நம்ம நல்லா தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக துண்டு பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம். வேக வைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதிலிருந்து நம்ம வடிகட்டி இதை எடுத்துகிட்டு இதுவும் மீன் குழம்பும் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை செய்யலாம். இப்போது இந்த கப்பக்கிழங்கை நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு வெந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேருந்து அந்த காய் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். வெந்த உடனேயே நம்ம வந்து அதோட ஸ்டீம் போனதும் நம்ம உடனே ஓப்பன் பண்ணி நம்ம அதை எடுக்கணும். இல்லைன்னா அது கட்டையாயிடும். இந்த தண்ணியில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இதில் உப்பு சீக்கிரம் ஜாஸ்தியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பழுதாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வாங்கி செய்யணும். இன்றைக்கி வாங்கிட்டால் இன்றைக்கி செய்யணும், இல்லைனா நாளைக்கு செய்யணும். அதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா இது வேகாது. இப்போ இது நல்ல ஒரு கப்பக்கிழங்கு. அதனால் நான் ஒரு விசில் வச்சிடுறேன். சூப்பரான மீன் குழம்பு, கப்பக்கிழங்கு அவிச்சது, இதில் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். இதில் தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள்.